Hi students, welcome to Arush Maths Academy. இந்த வீடியோல நம்ம 9th mathematics exercise 1.3 ல இருக்க ப்ராப்ளம் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்னா கொடுத்திருக்காங்க பாருங்க. Use the given Venn diagram. Write the elements of A, B, A union B, A intersection B, A difference B, B difference A, A dash, B dash, U universal set கேட்டிருக்காங்க. நமக்கு வென் டயக்ராம்ல படம் கொடுத்துட்டாங்க. இந்த படத்தை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுத போறோம். ஓகேவா? சொல்யூஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? நமக்கு A கேட்டிருக்காங்க. ஏன்றது என்னது? நமக்கு இந்த சர்க்கிள்ல இருக்க எலிமெண்ட்ஸ். ஓகேவா? இதுதானே நமக்கு இந்த சர்க்கிள்ல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதணும்னா நமக்கு அது என்னது? A செட். அப்ப என்னென்ன இருக்குன்னு பாருங்க. 2 4 7 8 10. அப்ப A எலிமெண்ட் என்னென்ன வரும் நமக்கு? 2 4 7 8 10. நான் ஆர்டரா வரணும்ன்றதுக்காக இது போல எழுதியிருக்கேன். நீங்க மாத்தி கூட எழுதலாம், ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? B கேட்டிருக்காங்க. B செட் என்னது? நமக்கு இந்த சர்க்கிள்ல இருக்க B சர்க்கிள்ல இருக்க எலிமெண்ட் எல்லாமே என்னென்ன வரும் நமக்கு? 3 4 6 7 9 11. அப்ப எழுதுங்க. 3 4 6 7 9 11. இந்த சர்க்கிள்குள்ள இருக்கிற எலிமெண்ட் மட்டும் தான் எழுதணும். நெக்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? A யூனியன் B. ஏவும் பியும் சேர்த்து யூனியன் பண்ணி எழுதணும். அப்போ தேர்ட் சம் பாருங்க. தேர்ட் பாருங்க. A யூனியன் B ஈக்குவல் டு A யூனியன் B என்னது? இந்த ரெண்டு சர்க்கிள்லயும் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் எழுதணும். அப்போ எழுதுங்க பார்ப்போம். ஆர்டரா ஃபர்ஸ்ட் நான் எழுதுறேன் 2. ஓகேவா? இப்போ நான் இன்ட்டு போட்டு காமிக்கிறேன் 2. நெக்ஸ்ட் 3. நெக்ஸ்ட் 4. அதுக்கப்புறம் என்ன எலிமெண்ட் இருக்கு? 6. அதுக்கப்புறம் 7. நெக்ஸ்ட் 8. நெக்ஸ்ட் ஒன்று என்னது? 9 10 11. ஓகேவா? அப்போ 9 10 11. யூனியன்னா இந்த ரெண்டு சர்க்கிள்லையுமே இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் எழுதணும். ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் எழுதணும், பிளஸ் பியில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் எழுதணும். அதுதான் நமக்கு A யூனியன் B. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்று என்ன கேட்குறாங்க? A இன்டர்செக்ஷன் B கேட்குறாங்க. ஃபோர்த் ஒன்று A இன்டர்செக்ஷன் B. இன்டர்செக்ஷன் B என்னது? ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் எழுதணும். அப்போ ஏக்கும் பிக்கும் காமனாக என்னென்ன எலிமெண்ட் இருக்கு? 4 7. இந்த ரெண்டு சர்க்கிளும் ஒன்னா ஜாயின் பண்ற இடத்துல என்னென்ன இருக்கு? 4 7. அப்ப இன்டர்செக்ஷன் என்ன வரும் நமக்கு? 4 7. ஃபிஃப்த் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? A டிஃபரன்ஸ் B ன்னு கேட்டிருக்காங்க. A செட்ல இருந்து என்ன பண்ணணும்? நம்ம B எலிமெண்ட் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டு எழுதணும். அப்ப இங்க பாருங்க, இது நமக்கு A செட். இந்த சர்க்கிள், இந்த சர்க்கிள் நமக்கு B செட். அப்போ B நம்ம மைனஸ் பண்ணிடணும்னா இங்க இருக்கிற எலிமெண்ட் எதுவுமே நம்ம எழுதக்கூடாது. அப்ப எந்தெந்த எலிமெண்ட் இருக்கும்? 2 8 10. A difference B equal to என்ன இருக்கும்? 2 8 10. ஓகேவா? இங்க காமன்ல இருக்க எலிமெண்ட் விட்டுட்டு மீதி இருக்கிறத எழுதுறோம். 2 8 10 அப்படின்னு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? நமக்கு B difference A கேட்டிருக்காங்க. 6th one B difference A. அப்போ B செட்ல இருந்து என்ன பண்ணணும்? நம்ம A செட்டை மைனஸ் பண்ணிடணும். அப்போ இது B செட்டு, இது B செட்டு. இங்க இருந்து என்ன பண்ணிடணும்? நம்ம A செட்டை மைனஸ் பண்ணிடணும். அப்போ இங்க இருக்கிற எலிமெண்ட் எதுவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? எழுதக்கூடாது. இந்த காமன்ல வர 4 7 வராது. மீதி இருக்கிற எலிமெண்ட் என்னது? 3 6 9 11. அப்போ B டிஃபரன்ஸ் A ஈக்குவல் டு 3 6 9 11. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? A டேஷ் கேட்டிருக்காங்க. A டேஷ் அப்படின்றது எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த A சர்க்கிள்ல விட்டுட்டு மீதி வெளியில இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே நம்ம என்ன சொல்வோம்? A டேஷ்னு சொல்வோம். அது இந்த B செட்ல இருக்கிற எலிமெண்ட்டும் வரும், பிளஸ் யூனிவர்சல் செட்ல இருக்கிற இந்த எலிமெண்ட்டும் வரும். அப்போ A டேஷ் ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க? A டேஷ் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு? 1 வருமா? நெக்ஸ்ட் 1 3 6 9 11 12. இதுதான் அது A dash. 1 3 7th one A dash equal to என்னன்னு பார்த்தோம்? 1 3 1 3 எழுதிட்டோம்.
நெக்ஸ்ட் என்ன இருக்கும் நமக்கு 6 9 11 12 6 9 11 12 ஓகேவா ஏ டேஷ்ன்றது எப்படி எழுதுறோம்னு பாருங்க இந்த ஏ சர்க்கிளில் இருக்கிற எலமெண்ட்டை விட்டுட்டு மீதி யூனிவர்சல் செட்டில் இருக்கிற மற்ற எலமெண்ட் எல்லாத்தையும் எழுதுறோம் 1 3 6 9 11 12 அப்படின்னு நெக்ஸ்ட் 8th ஒன் என்ன கேட்டிருக்காங்க பி டேஷ் கேட்டிருக்காங்க 8th ஒன் என்ன கேட்டிருக்காங்க பி டேஷ் அப்போ பி டேஷ்னா என்னது பி சர்க்கிளில் இருக்க இந்த எலமெண்ட்டை விட்டுட்டு இந்த சர்க்கிளில் இருக்கிற எலமெண்ட்டை விட்டுட்டு மற்ற எலமெண்ட் எல்லாமே எழுதணும் அப்போ என்ன வரும் நமக்கு 1 வரும் நெக்ஸ்ட்டு 2 8 10 12 1 2 8 10 12 அப்போ பி டேஷ் ஈக்குவல் டு 1 2 8 10 12 ஓகேங்களா நெக்ஸ்ட் 9th ஒன் என்ன கேட்டிருக்காங்க யூ யூன்னு யூனிவர்சல் செட்டு 9th ஒன்று யூ யூனிவர்சல் செட்டுன்னு கேட்டிருக்காங்க யூனிவர்சல் செட்னா என்னது இதில் இருக்கிற எலமெண்ட் எல்லாத்தையுமே எழுதணும் அப்போ எழுதும் போது என்னென்ன வரும் நமக்கு 1 2 3 4 5 இல்லை 6 7 8 9 10 11 12 அப்போ எழுதுங்க அப்போ எல்லா எலமெண்ட்டையும் எழுதணும் அப்போது 1 2 3 4 5ன்ற எலமெண்ட் நமக்கு செட்டில் இல்லவே இல்லை அப்போ 6 7 8 9 10 11 12 ஓகேவா எத்தனை எலமெண்ட் இருக்குது பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 எலமெண்ட்ஸ் இருக்குது யூனிவர்சல் செட்டில் கவுண்ட் பண்ணி பாருங்கள் எத்தனை எலமெண்ட் இருக்குது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அப்போது எல்லாத்தையுமே எழுதிட்டோம் இதுதான் நமக்கு இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் வென் டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா